டிரைவர், ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, வண்டி எடுங்க. உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், இங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வண்டி எடுங்க. சரிங்க சார். கொஞ்சம் அம்மா முன்னாடி வந்து உட்காருங்க. இல்லை, நாங்கள் சாந்தி மேம் வருவாங்க. அவங்க இன்னைக்கு லீவ் சொல்லிட்டாங்கம்மா, நீங்க வாங்க. சரி. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. நீங்கள் மட்டும் இல்லைன்னா 2 பேரும் என்ன ஆஃபீஸ் வர வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க. நீங்கள் புதுசாக கேப் ஓட்ட ஜாயின் பண்ணியிருக்கீங்களாண்ணா? உங்கள் பேர்? பாண்டியன்மா. சரி அண்ணா, ஈவினிங் பார்க்கலாம். ஒரு நிமிஷமா, இவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணதை உங்கள் ஆஃபீஸ் ஹெச்ஆர் கிட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்லம்மா? இல்லைண்ணா, கம்ப்ளைண்ட்லாம் பண்ணால் வீட்டுக்கு தெரிய வரும். என்னை வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க. ஏம்மா? எனக்கு சின்ன வயசுலேருந்தே அப்பா இல்லைண்ணா, அம்மாவும் தங்கச்சி மட்டும்தான். நாங்கள் மாமா வீட்டில் தான் தங்கியிருக்கோம். இன்னைக்கு நடந்த மாதிரி பல பசங்க என்கிட்ட தப்பாக நடந்திருக்காங்க. ஆனால் நான் எதுவும் பண்ண மாட்டேன், இருந்து அப்படியே தள்ளி வந்துடுவேன். ஏன்னா அதெல்லாம் எங்கள் அத்தைக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா உடனே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. என் தங்கச்சியோட படிப்பு பாதியிலே நின்றுடும். அவள் நல்லா படித்து நல்ல ஒரு வேலைக்கு போகிற வரைக்கும் இந்த மாதிரி பல கஷ்டங்களையும் அவமானத்தையும் நான் பொறுத்துட்டு தான் ஆகணும். அதான் என் தலையெழுத்து. நீ சொல்றதும் சரிதான்மா, ஆனால் இந்த மாதிரி பசங்களை நம்ம சும்மா விடக்கூடாது. என்னால் என்ன பண்ண முடியும்ண்ணா? நானே ஒரு சராசரி பொண்ணு. நான் சொல்றதை நல்லா கேளுமா. இன்னொரு தடவை இந்த பசங்க உங்ககிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாங்கன்னா கண்ணை மூடிட்டு உன் காலில் இருக்கிற செருப்பை கழட்டி அவனுங்க முன்னாடி காட்டு. அதுக்கப்புறம் அவனுங்க ஒன்றை தொல்லையே பண்ண மாட்டானுங்க. ஐயோ இல்லைண்ணா, என்னால் அதெல்லாம் முடியாது. இதான் பிரச்சனையாயிடு. நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். மச்சான், அடுத்த தடவை இந்த பசங்க உங்ககிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாங்கன்னா கண்ணை மூடிட்டு காலில் இருக்கிற செருப்பை கழட்டி அவனுங்க முன்னாடி காட்டு. அதுக்கப்புறம் அவனுங்க ஒன்றை தொல்லையே பண்ண மாட்டாங்க. உங்க அம்மாக்கு இருக்கிறதாண்டா எனக்கும் இருக்கு.